இருக்கையிலிருந்து எழுந்திருந்து ஆண்டவரே இம்மட்டும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இனிமேலும் நடத்த வல்லவர் நீர் ஆண்டவர். உமது கிருபை என்றும் இருக்கிறது, அது மாறாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எத்தனை நாட்கள் சென்றாலும் ஆண்டவரே உமது கிருபை மாறாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். நீர் செய்த எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். சேர்ந்து கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாது என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்றென்றும் மாறாதது, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே. விசுவாசிக்கிறீங்களா? என் தேவன் அவர் பெரியவர், மிகவும் புலப்படத்தக்கவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர்.
சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே நீங்க அழிவுக்கு நேராக போறீங்க என்று நினைக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், நான் வசனத்தை உனக்கு அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன், உன்னை அழிவுக்கு நான் தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்கு வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குவார், என்னை அழிவுக்கு தப்புவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாய் அல்லேலூயா என்று சொல்லுவோமா? மறுபடியும் சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி ஆதலால் கர்த்தர் நல்லவர். என் தேவன் என் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர். நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மையுள்ளவரே. பெரியவர் பரிசுத்த கிருபைகள் மறுபடியும் பெரியவர் பெரியவர் பரிசுத்த கிருபைகள் பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை. விசுவாசத்தோடு பாடுவோமா? பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர். நம் தேவன். விடுதலையோடு பாடுவோமா? நம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். விடுதலையோடு ஆராதிப்போம். என் தேவன் பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மையுள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் கிருபைகளில் நிறைந்தவர், அவர் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வரலாம்.
ஓசியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நாம் கடந்த வாரத்திலே தியானித்ததனுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலும் நாம் தியானிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறேன். எங்கே நாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம்? உலகத்திலே. எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டவர்களாக. எப்படி நாம் ஜீவ வசனத்தை, how to hold fast to the word of life, ஜீவ வசனத்தை பிடித்து எப்படி நான் உலகத்திலே பிரகாசிப்பது? 5 வகையான வழிமுறைகளை நாம் பார்த்தோம். அதிலே 3 வழிமுறைகளை கடந்த வாரத்திலே தியானித்தோம். நினைவில் இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறோம். அப்படி எண்ணுகிறோமானால் கர்த்தருக்கென்று நாம் சுடர்களைப் போல பிரகாசிப்பது மிகவும் அரிது. நாம் எப்படியாக நம்முடைய பிரகாசத்தை உலகத்திலே காண்பித்து கொண்டிருக்கிறோம்? அது நமக்கே தெரியும். 0 வாட்ஸ் பல்பும் வெளிச்சம் கொடுக்கும் தான், 25 வாட்ஸ் பல்பும் வெளிச்சம், 40 வாட்ஸும் வெளிச்சம்தான் தரும். ஆனால் சூரிய வெளிச்சம் போன்ற ஒரு பிரகாசம் கர்த்தர் நம்மை அந்த அளவிற்கு நீச்சல் ஆழத்திலே கொண்டு செல்ல வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாமோ வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தினாலே எழுதி கொடுத்திருக்கிறார். அதை அந்நிய காரியமாக, நாங்கள் எப்போ அந்நிய காரியமாக நினைக்கிறோம்? வருஷத்துக்கு 4 பைபிள் வாங்கிடுவோமே. எங்கள் பிள்ளைகளுக்கு பிறந்த தினம் என்றால், விசேஷித்த தினம் என்றால் நாங்கள் பரிசு கொடுப்பதே வேத புத்தகம் தானே. பிறகு எப்படி ஆண்டவரே அதை அந்நிய காரியமாக எண்ணினோம் என்று எப்படி நீர் சொல்லுகிறீர்? சில கேள்விகள் நமக்குள்ளே எழுகிறது இயல்புதானே. கர்த்தர் சொல்லுகிறார், வேத வசனத்தை வாசிப்பது எனக்கு போர் அடிக்கிறது. யார் அதில் போய் உட்காந்து நேரத்தை செலவு பண்ணுவது? அதெல்லாம் போர். ஆகிற வேலை எம்பிட்டு கிடக்கு, அதை பார்க்கறத விட்டுட்டு வேதத்தை என்னத்தை படிக்க? அது படித்த புஸ்தகம்தானே. இப்படி ஒரு சிந்தனை நமக்குள் எழுமானால் கர்த்தர் சொல்லுகிறார், இது அந்நிய காரியம் இல்லாமல் வேறு என்ன? சில வேளைகளிலே கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிப்பது எனக்கு பொருத்தமற்ற செயல். ஏனென்றால் பொருத்தமான காரியங்களை செய்வதற்குத்தான் நேரம் இருக்கிறது. எத்தனையோ பொருத்தமான செயல்களை செய்வதற்கே 24/7 எனக்கு போதவில்லை. பிறகு எப்படி வேதத்தின் மகத்துவங்களை நான் தியானிப்பது? இப்படி ஒரு சிந்தனை நமக்குள்ளே எழுமானால் கர்த்தர் சொல்லுகிறார், இது அந்நிய காரியமாக தானே எண்ணுகிறாய். பொருத்தமற்ற செயல் என்றால் நான் அதற்கு எப்படி பெயர் வைப்பது? நமக்கு பிரியமுள்ள பிள்ளைகள் நமக்கு ஒரு செய்தியை அனுப்புவார்கள் என்றால் எத்தனை முறை திரும்ப நாம் அதை வாசிக்கிறோம். அவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பின் மிகுதியிலே தான் நாம் அந்த வார்த்தைகளை மீண்டுமாக அது வாசிக்க நம்முடைய இதயத்திலே பதிந்திருக்கும், மனனமாகி இருக்கும். ஆனாலும் சலிப்பு அடைவதில்லை, சோர்ந்து போவதில்லை. திரும்பவும் மீண்டுமாக அதை வாசிப்பதிலே நமக்கு ஏற்படுகிற பரவசம்,
நமக்குள்ளாக ஏற்படுகிற புலகாங்கித உணர்வு, இதை கர்த்தர் கேட்கிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேனே, அதற்கு நீ அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் நான் அதை எப்படி பெயரிடுவது? அந்நிய காரியமாக தானே எண்ணுகிறாய். ஒருவேளை நாம் சொல்லலாம், ஆண்டவரே, நான் அந்நிய காரியமாக எண்ணவில்லை ஆண்டவரே, உம்முடைய மகத்துவங்களை நான் மகத்துவமான காரியமாக எண்ணுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டால்தான் 1 கொரிந்தியர் 9:24 வாசிப்பது போல பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். நான் ஓடுகிறோம், எல்லாருமே ஓடுகிறார்கள் பந்தய சாலையிலே. ஆனால் நீங்கள் ஓடுகிற ஓட்டம், நீங்கள் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடிகிறதான ஒரு ஓட்டமாக இருக்கிறதா, அல்லது பாதியிலேயே நின்று விட்டதா ஓட்டம்? எனக்கு பலவீனம் ஆண்டவரே, எனக்கு நிந்தனைகள் ஆண்டவரே, எனக்கு நேரம் இல்லை ஆண்டவரே. இந்த கடைசி காலங்களிலே ஒரு எளிய எல்லா வயது உடைய மக்களிடத்திலும் பேசப்படுகிற, காணப்படுகிற, கேட்கப்படுகிற வார்த்தை நோ டைம், நேரம் இல்லை. ஆண்டவர் கேட்கிறார், வேறு எதற்கு உனக்கு நேரம் இருக்கிறது? இதை விட இதுக்கு நேரம் இல்லை என்றால் வேறு எதற்காக உனக்கு நேரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? ஆண்டவரே, உம்முடைய வசனம் ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. நம்மிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. ஜீவனுள்ள வல்லமை நிறைந்த இந்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டவர்கள் ஆனால் கர்த்தருக்காக கண்டிப்பாய் பிரகாசிக்க முடியும். எப்படி என்றால், ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை. ஃபெய்த் கமத் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருப்பதால் எந்த வயது வரையும் கேட்கலாம். நம்முடைய சுவாச காற்று நிற்கிறது வரைக்கும் கேட்கலாம். நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லக்கூடிய நாள் வரை, அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளிகை வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளாக பிரகாசத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த அளவிற்கும் சந்தேகம் இல்லை. கொலோசையர் 3:16 கொலோசையர் 1:28 ஏசாயா 55:3 இந்த வசனங்களின்படி நாம் நம்முடைய சிந்தனைகளை கொண்டு செல்லுவோம் என்றால், நம்முடைய செவிகளை சாய்த்து கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே பரிபூரணமாய் நிரம்பும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கேட்க வேண்டுமாம். நாம் எப்படி கேட்கிறோம்? தூக்க மயக்கத்திலே கேட்கிறோமோ, அல்லது சோர்ந்து போய் துவண்ட நிலைமையிலே கேட்கிறோமோ? நாம் எப்படி கேட்கிறோம் என்பது நமக்கே தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தால் உன்னுடைய விசுவாசம் மிளிரும், ஒளிரும். உன்னுடைய விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க உன்னுடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு முன்பாக எப்படி இருக்கும் என்றால் பிரகாசமாயிருக்கும். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மீது என்ன செய்கிறவர்? பிரகாசிக்க பண்ணுகிறவர். நம்மிலே எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? என்னுடைய முகத்திலே கர்த்தருடைய அந்த கவுண்டனன்ஸ், அந்த தேவ முகம், தேவ சமூகம் என்னிலே பிரகாசமாயிருக்க வேண்டும். நமக்குள்ளே எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? அந்த வாஞ்சை இருக்கிற பிள்ளைகளிடத்திலே பார்த்தீங்கன்னா அந்த கேட்கிற சாயல் இருக்கும். கேட்கிறதிலே சோர்வு வரவே வராது. ஏனென்றால் அந்த அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தையிலே நமக்கு ஆழ்ந்த நம்பிக்கை வருகிறது. நான் அடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து செல்லுகிறேன். ஹியரிங் மட்டுமல்ல, கேட்டுக்கொண்டே இருந்தால் போதுமா? அல்லவே அல்ல. ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க
நாம் இந்த உலகத்திலே ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ள முடியும், பிரகாசமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். உலகத்தான் சொல்கிறான் ஒளிமயமான எதிர்காலம் உனக்கு இருக்குன்றான். அவனுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவ்வப்பொழுது ஏற்படவில்லை. எங்கே பிரகாசம்? அவிசுவாசமான வார்த்தைகள், அவநம்பிக்கை நிறைந்த சிந்தனைகள், இது எப்பொழுது நம்மை விட்டு அகலும் என்றால், வெளிப்படுத்தல் 1 வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை வாசிக்கிறவன் என்று ஒருமையிலே அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. மற்றவர்களை குறித்து கேட்கிறவர்கள், கடைபிடிக்கிறவர்கள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டு இருந்தாலும், வாசிக்கிற நபரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நாம் இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்கள் வேணும்னா 2 கரத்தையும் தூக்குவோம். அந்த அளவிற்கு ஆசீர்வாதத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு நமக்கு உண்டு. ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கணும்னா முடியலைன்னா கூட எழுந்திருச்சு நின்று ஜெபிப்போம். ஏனென்றால் எனக்கு ஆசீர்வாதம் வேணும். எனக்கு உடம்புக்கே முடியலைங்க. யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை கேட்கிறோம் என்றால் சபையே எழுந்து நிற்கும். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தின் மேல் அத்தனை வாஞ்சை, அத்தனை ஈர்ப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. எப்பொழுது? இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நீ வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது. அதை குறித்து நாம் தியானித்தோம். நாட் டு கெட் த்ரூ த நம்பர் ஆஃப் பேஜஸ், பக்கங்களின் எண்ணிக்கையை நாம் அடிப்படையாக கொண்டு வாசிப்பது அல்ல. சில ஊழியர்கள், சில தேவ பிள்ளைகள் நம்மிடத்தில் சொல்லுகிறார்கள், கேட்கிறார்கள், நீ எத்தனை அதிகாரம் படித்த? ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது படிக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் கேட்கிறேன், நம்மிலே எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிக்க முடியும்? வேகமாக ஓடுவதல்ல வாசிப்பு. அந்த வாசிப்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? சற்று தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்கிற அனுபவம், அது ஸ்லோ ப்ரொசீஜர்லே தான் காணப்படும். அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. அது மென்மையாக இருக்கும், ஆனால் நிதானமாக இருக்கும். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அப்படித்தானே நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். நிதானமான ஒரு நடக்கை. தாறுமாறாய் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடனே ஸ்பீடாக ஓடுவாங்க. ஒரே ஜெபமாக இருக்கும், ஒரே வேத வாசிப்பாக தான் இருக்கும். கண்ணில் பார்க்குற அத்தனை பேருக்கும் கர்த்தரை குறித்து பேசுவாங்க. சட்டென்று ஒரு நாளில் பார்த்தா அவங்களுடைய தோற்றமே மாறுதலாய் காட்சியளிக்கும். அது அல்ல. நாம் சீராய், ஸ்திரமாய், தைரியமாய் கர்த்தருக்கென்று நாம் அவரை நோக்கி ஓடுகிற ஓட்டத்திலே நமக்கு உதவுகிறது எதென்றால், கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே நமக்கு உதவி செய்கிற நல்ல ஆயுதம். நாம் கர்த்தருடைய வார்த்தையில் எந்த அளவிற்கு நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ஓட்டத்திலே அந்த சீர்படுதலை பார்க்க முடியும். கர்த்தர் வார்த்தையை கொண்டு நம்மை சீர்படுத்துகிறவர். ஏன் வேதத்தை வாசிக்கணும்? கட்டாயம் வாசிக்கணுமா? ஆம் என்று ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அநேக காரியங்களை பார்க்க முடியும். ரோமர் 13 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ரட்சிப்பு நமக்கு இப்பொழுது மிகவும் சமீபமாயிருக்கிறது. நாம் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை நமக்கு தெரியணும் தானே. சிலருக்கு ஏர்லி மார்னிங் 11 o'clock இருக்கலாம். சிலருக்கு ஏர்லி மார்னிங் மத்தியானம் 3 மணிக்கு எழும்புவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நான் இரவு பணி செய்து வந்திருக்கிறேன், அல்லது இரவிலே நான் சற்று என்னுடைய சொந்த காரியங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் நாம் ஏர்லி மார்னிங் என்பது அவரவர் எழுந்திருக்கிற அந்த நேரத்தை பொறுத்தது. நாம் எப்படி கர்த்தருக்கென்று அந்த நேரத்தை கொடுக்கிறோம்? நித்திரையை விட்டு எழுந்திருக்கிறதற்கு ஒரு தகுதியான வேளை வந்துவிட்டது. அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய வார்த்தை மூலமாக தான் நாம் அறிந்து கொள்ள முடியும்.
இந்த உலகத்திலே நமக்கு எச்சரிப்பை, கண்டிப்பை, ஞானத்தை, விவேகத்தை, சமயோசித புத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் எது என்றால் நான் தைரியமாக சொல்லுவேன், இந்த வேத வசனம் மாத்திரம்தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆழத்திலே நம்மை கொண்டு செல்லும். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை என் கையினாலேயே உனக்கு எழுதி கொடுத்தேன், நீ அதை எப்படி எண்ணுகிறாய்? உன் சொந்த காரியமாக எண்ணுகிறாயா அல்லது அந்நிய காரியமாக எண்ணுகிறாயா? நாம் நித்திரையை விட்டு எழுந்திருக்கணுமே, அந்த வேளை நமக்கு எப்பொழுது தெரியும், எப்படி தெரியும்? த்ரூ ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதிலேயே நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். நம்ம எழுந்திருக்கணும், டைம் ஆயிடுச்சு, நாம் விழித்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். அந்த உணர்வு எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால், யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையிலே தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய காலத்தை முழு வாஞ்சையோடு செயல்படுத்தி முழு ஈர்ப்போடு வாசிக்கிறார்களோ அவர்கள் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையை அறிந்து கொள்ள முடியும். அதனால் நாம் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை வாசித்தே ஆக வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான புத்தகங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அநேக நூல்கள் நமக்கு நன்கு தெரியும். அந்த ஏதாவது ஒரு புத்தகத்திலே, அந்த முகவுரையிலே அல்லது ஆசிரியர் பதிப்புரையிலே இந்த புத்தகம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும், ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா என்றால் அது சந்தேகம்தான். இந்த புத்தகத்தை வாசித்தால் பயனடைவீர்கள், அப்படி வேண்டுமானால் அந்த ஆசிரியர் சொல்லுவார். அந்த முக உரையிலே நாம் அதை வாசிக்கலாம். அது சில பெரியோர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த புத்தகத்தை வாசித்து நான் இதை வாசித்திருக்கிறேன், உங்களுக்கு இது பயன் கொடுக்கும், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த புத்தகம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும், மன நிம்மதியை கொண்டு வரும், உங்களை விருத்தி அடைய பண்ணும், உங்கள் வாழ்விலே உங்களை மேலோங்கி நிற்க செய்யும். அப்படி சொல்லக்கூடிய புத்தகம் இந்த ஒரு புத்தகத்திற்கு மாத்திரம்தான் அந்த தகுதி உண்டு. இந்த புத்தகத்தை நாம் வாசிக்காமல் நம்முடைய ஜீவிய காலத்தை வீணாக்குவோம் என்றால் காண்கிற கர்த்தர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். இந்த புத்தகம் நம்மை ஆசீர்வதிக்கிற புத்தகம். உங்களுக்கு எத்தனை வசனங்களை முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துவது, அத்தனை வசனங்களிலும் கர்த்தர் ஒரு கண்டிஷனை கொடுத்து அடுத்த உடனே என்ன செய்கிறார், நான் உன்னை இப்படியாய் ஆசீர்வதிப்பேன், இப்படியாய் உன்னை உயர்த்துவேன், இப்படியாய் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன், நீ எங்கே தலை குனிஞ்சி இருக்கிறையோ அந்த ஜனத்தின் மத்தியிலே உன் தலையை நிமிர்த்துவேன். அப்படி சொல்லக்கூடிய புத்தகம் எது என்றால் நாம் கரங்களிலே வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதம் மாத்திரமே. இந்த புத்தகத்தை அதனால தான் நாம் என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும். ஏன் வாசிக்கணும்? சும்மா வாசின்னு உசுரை எடுக்கிறீங்களே, இன்னைக்கு உசுரை எடுக்கிற மாதிரி தெரியும். நம்ம உசுரை காப்பாற்றுற வார்த்தைகள் இந்த புத்தகத்திற்குத்தான் உண்டு. ஏனென்றால் இது கர்த்தர் வாயிலிருந்து வந்த திருவார்த்தைகள். ஒருத்தரை பற்றி நம்ம சொல்லுவோம், அவங்க எவ்வளோ பெரியவங்க, அவங்க அப்படி சொல்லி இருக்கிறாங்க, அதனால கண்டிப்பாக அதை எனக்கு செய்வாங்க. நம்ம எதை வைத்து நிதானிக்கிறோம்? அவர்களுடைய அந்த செயல்பாட்டு திறனை வைத்து எடை போடுகிறோம். கர்த்தர் நமக்கு நான் உனக்கு சொன்னா செய்வேன்னு சொல்லியிருக்கிறார், நான் வசனித்தால் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்படி நாம் அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளுவது? அதுக்காகத்தான் வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம், ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும்? எனக்கு தெரிஞ்சாதான் நான் உனக்கு சொல்ல முடியும். அதனால தான் நான் வேதத்தை என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும். உனக்கு அடுத்த வயது உள்ளவர்களுக்கு நீ இயேசுவை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் உனக்கு தெரிந்திருந்தால் தான் சொல்ல முடியும்.
அதை தெரிந்திருப்பதற்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், வேதத்தின் மகத்துவங்களை உனக்கு நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், நீ அதை எப்படி எண்ணுகிறாய்? வாசிக்கலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 31. கடந்த வாரம் ஒரு சிலர் இல்லாததுனாலே நம்ம திரும்ப அதை ரீகலெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும். இங்க எல்லாருமே வந்துட்டோமா? புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள், அவ்வளோதானே இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. புருஷர் இருப்பாங்க, ஸ்திரீகள் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் மீடியேட்டர்ஸா இடைப்பட்ட வயதிலே யார் இருக்கிறார்கள்? பிள்ளைகள். இப்போ நாம் இந்த ஸ்தலத்திலே அப்படித்தானே கூடியிருக்கிறோம். ஸ்திரீகளும் புருஷர்களும் பிள்ளைகளுமாக கூடியிருக்கிறோம். இப்போ வாசிக்கலாம். உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கும். நம்பர் 1, இந்த வார்த்தைகளின்படி என்று சொல்லப்படவில்லை. இந்த வார்த்தைகளின்படி எல்லாம். துளி விஷம் இருந்தாலும் ஒரு குடம் பாலுங்க, சும்மா ஜஸ்ட் ½ டிராப் தான், நாம் அந்த பாலை அருந்துவோமா? கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எல்லாம் என்றால் எல்லா கட்டளைகளுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்வதற்கு கவனமாயிருக்க வேண்டும். அதற்குத்தான் வேதத்தை வாசிக்க வேண்டும். தெரிஞ்சாதானே அந்த கவனம் வரும். எனக்கு இந்த பாதை எப்படி, நான் எந்த பாதையில் போவது? படிக்கிற பிள்ளைங்க அடுத்து நான் எந்த பாடத்தை எடுத்து படிப்பது? ஆர்ட்ஸா, சயின்ஸா, இன்ஜினியரிங்கா, மெடிசினா, எதை கற்றுக்கொள்ளுவது? மெடிக்கல் எடுத்தாலும் அங்கே ஒரு பல வகையான பாடங்களை அங்கே வகுத்து வைத்திருக்கிறார்கள். எல்லா பாடத்தையும் நான் எடுத்து படிச்சிட முடியுமா? ஏதாவது ஒன்றை தான் எடுத்து படிக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த பட்டியல்கள் எனக்கு தெரிந்திருந்தால்தான் எனக்கு தேவையான விருப்பமான ஒரு பாடத்தை நான் தேர்வு செய்ய முடியும். ஆக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி எல்லாம் செய்வதற்கு, not only hearer the word of God but also we should be the doers of God's words. கர்த்தருடைய வார்த்தையினை நம்ம கேட்கிறோம், கேட்டதன்படி நம்முடைய ஜீவியத்தை திருத்தி கொண்டு இருக்கிறோமா? அப்படி திருத்துவதற்குத்தான் வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். நம்பர் 2, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு தெரியாது, அது சின்ன பிள்ளை. அப்படி தகாததை கற்றுக் கொடுத்து விட முடியுமா? இப்போ வாசிக்கலாம். நீங்கள் யோர்தானை கடந்து நீங்க ஒரு தேசத்துல போய் வாழ போறீங்க. அங்க உயிரோடு இருக்கும் இந்த எல்லாம் என்கிற பதத்தை ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே பதிய வைக்க உதவி செய்வாராக. உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு கற்றுக்கொள்ளும்படி. முதல்ல கவனமாயிருக்க, வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க. அடுத்ததாக பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கற்றுக்கொள்ளுவது? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கவுன்சிலர், ஆலோசகர். நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆலோசனை கொடுப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்படி சொல்லக்கூடிய புத்தகம் இந்த ஒரு புத்தகத்திற்குத்தான் முழு உரிமையும் உண்டு. அதனால தான் இந்த வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சிருந்தாதான் நான் அடுத்த வயதினருக்கு நான் அந்த வார்த்தையின்படி எல்லாம் செய்வதற்கு கவனமாயிரு என்று சொல்ல முடியும். அந்த வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்பட நான் கற்றுக்கொண்டால்தான் அவர்களுக்கு நான் கற்பிக்க முடியும். எங்கேயாவது ஒரு ஆசிரியரை, படிக்காத ஆசிரியர் படிப்பை சொல்லி கொடுப்பாரா? சற்று யோசித்து பார்ப்போம். அந்த பள்ளி நிர்வாகம், இவங்க என் வீட்டு ஆளுக பரவாயில்ல, இவங்க சொல்லி கொடுப்பாங்க, இவங்களுக்கு ரொம்ப அறிவு உண்டு, இவங்க படிக்கலைன்னு நினைக்காதீங்க, ஆனால் படித்தவங்களை விட இவங்களுக்கு ஞானம் உண்டு, என்னதான் சொல்லட்டும், நாம் அதை ஏற்றுக்கொள்ளுவோமா? படித்த ஆசிரியர்களையே கழுவி ஊத்துற மாணவர்கள் தானே இன்று பார்க்கிறோம். பேர் வைக்கிறார்கள், அவர்கள் நடத்துகிற விதத்திற்கு அவர்கள் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுகிறார்கள். உட்கார்ந்த இடத்திலேயே அவர்கள் அந்த ஆசிரியரை வர்ணனை கொடுக்கிற விதத்தை பார்த்தால் படித்தவர்களுக்கே அந்த நிலைமை.
படிக்காத ஒரு நபரை கொண்டு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுங்கன்னு சொன்னால் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது பெற்றோராகிய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். ஆனால் இந்த ஆவிக்குரிய பயணத்திலே அப்படித்தாங்க, அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதெல்லாம் பயந்திருக்கணும்? உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம். நம்ம உயிரோட வீட்டில் இருக்கும்போது உயிரோடு தானே இருக்கிறோம், வெளியே வந்தாலும் உயிரோடு தானே இருக்கிறோம். உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் யாருக்கு பயப்பட வேண்டும்? கர்த்தர் ஒருவருக்கே பயப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். அது எது வரைக்கும் கற்றுக்கொள்ளுவது? மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் we are all learners. Learners are called as disciples. யாரெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறார்களோ, அதை கற்றுக்கொண்டவர்கள் அப்படியே கற்றுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லலை பாருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் விவரமாக வைத்திருக்கிறார். ஜனத்தை கூட்டி, இப்பெல்லாம் நம்ம கூடி வந்திருக்கிறோம் அல்லவா, அதை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். வேண்டும்னா கட்டாயம் அதை செய்ய வேண்டும். அதற்காக தான் நாம் வேதத்தை என்ன செய்வது? வாசிப்பது, சொந்த காரியமாக எண்ணுவது. சில நேரங்களிலே நமக்கு தோணுது, அவங்ககிட்ட வேலை வெட்டி இல்லாதவங்க, அவங்க பொழப்பு இல்லாதவங்க, அவங்க பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பொழப்பை பாரு, ஆகிறத பாரு. வீடுகளிலே இந்த குரல் தானே கேட்கிறது. ஆகிறது இது தாங்க. இதில் நீங்கள் நேரம் செலவு செய்து பாருங்க, மீதிய கர்த்தர் உங்களுக்காக நடப்பிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் ஆன்னு போய் அலைஞ்சி திரிகிறத கர்த்தர் ஒரு இமை பொழுதிலே உங்கள் கரத்தில் தேவைக்கு மிஞ்சி கொண்டு வந்து கொடுப்பார். அனுபவித்து சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி படிக்கிற பிள்ளைங்க மாஞ்சு மாஞ்சு படிப்பாங்க. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து விட்டு பிறகு உங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி பாருங்கள், எளிதில் புரிந்துவிடும். நம்ம ஆவியானவர் மாதிரி ஒரு டீச்சரை எங்கேயுமே பார்க்க முடியாது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் திரும்ப திரும்ப வாசித்தா கூட புரியாத காரியம் ஒரு செகண்டிலே நம்முடைய மூளையிலே கர்த்தர் அங்கே பளிச்சென்று அங்கே புரியும்படியான பட்டனை தட்டி விடுவார். எத்தனை எளிதிலே நாம் கடந்து செல்லலாம். அவ்வளவுக்கு கர்த்தர் மகத்துவங்களை எழுதி வைத்திருக்கிறார். நாம் எப்படி வாசிக்கிறோமா? இன்றையும் நாம் அதே கேள்வியை ஆண்டவர் உங்கள் முன்பாக கேட்கிறார். காலையிலே நான் வேதத்தை வாசித்து விட்டுத்தான் ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்கள் தூக்க முடியலை பாருங்களேன், ஓரிரு கரங்கள் தான். ஏன் இந்த அவலம்? யோசித்து பார்ப்போம், ஏன் இந்த அவலம்? ஐயோ, நான் கை தூக்கினா மற்றவங்க என்னையே ஏதாவது நினச்சிப்பாங்க, அதனால் நான் எதுக்குமே கை தூக்கவே மாட்டேன். ஆன்றதுக்கும் கை தூக்க மாட்டேன், நோன்றதுக்கும் கை தூக்க மாட்டேன். கர்த்தர் ஜனத்தை கூட்டி அதை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். அது மட்டுமா? ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும்? நம்முடைய கேரக்டரிலே கர்த்தர் ஒரு நல்ல குண நலன்களை நமக்கு உருவாக்க விரும்புகிறாரா? நம்ம சில நேரம் யோசிக்கிறோம், என் குணம் எனக்கே பிடிக்கலை சொல்லுகிறோம் தானே. நான் நல்ல பிள்ளையே கிடையாது, நமக்கு நம்மளே பெருமையாக சொல்லுவோம். வேறு நான் ரொம்ப கோவப்படுவேன், நான் அடிச்சு விடுவேன் பாரு, என்ன மாதிரி பீலாவாக பேசுகிறதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் தெரியாது. அது என் சாயல் பழகிவிட்டது. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 17:11 தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்தவர்கள் எப்படி இருந்தார்களாம்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:11 எப்படி வசனத்தை வாசிக்கிறார்கள்? மனதில் இருக்கிற வாஞ்சை, மனசுக்குள்ள ஒரு ஆசை, அந்த ஆசையோடு அந்த வேதத்தை வாசித்தால் என்ன விளைவு? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து, வேத வாக்கியங்களை not only hearing, not only reading, but also studying the word of God. மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவியானவரே என்னுடைய கண்களை தெளிவாக்கும் ஆண்டவரே,
அந்த ஜெப சிந்தனையோடு வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் கர்த்தர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார், தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நல்ல குணசாலிகளாயிருந்தார்கள். நம்ம வாழ்க்கையிலே நல்ல குணசாலி என்று கர்த்தர் நம்மை சொல்ல வேண்டுமா? அங்கே வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஒரு சகோதரியை பார்த்து சொல்லுகிறான் ஒரு மனிதன், ஊரார் எல்லாரும் நீ குணசாலி என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அப்படி உங்களையும் என்னையும் நற்குணசாலி என்று சமுதாயம் சொல்லுமா? பைபிள் எடுத்துகிட்டு போகுது பார், போகுது வீட்டில் பார், இந்த வாரம் பூரா அது பேசின பேச்சு. இப்படி ஒரு சான்றிதழ் நமக்கு கிடைக்குமானால் கர்த்தரிடம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய மனதை கர்த்தருக்கு நேராக திருப்பி வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் கண்டிப்பாக வேதம் நமக்கு சவாலிடுகிறது, நற்குணசாலிகளாய் மாற முடியும். அதனால தான் வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். யோவான் 5:39 ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்க. அது உங்களுக்கு எதை கொண்டு வரும்? நித்திய ஜீவனை கொண்டு வரும். உங்களுக்கு நித்திய ஜீவன் வேணுமா? அப்படி என்றால் ஒரே ஒரு ஆமேன் தான் வருது. மற்றவங்களாம் அப்படியே நம்ம அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறோம். மனோவாஞ்சையாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால் நமக்குள்ளாக எதை கொண்டு வரும்? ஜீவனை. அந்த ஜீவன் நித்திய காலமாக ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அதனால தான் சாலமன் சொல்லுகிறார், ஒருவனுக்கு திரளான ஐஸ்வர்யம் இருந்தால் கூட அது அவனுக்கு பிரயோஜனப்படாது, அவனுக்கு நல்ல குணம் இருக்க வேண்டும், நற்புத்தி இருக்க வேண்டும். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 22:1 வாசிக்கலாம். ஐஸ்வரியத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்க. நற்கீர்த்தி எப்பொழுதுங்க வரும்? நல்ல குணங்கள் நிறைந்திருந்தா தான் நற்கீர்த்தி வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் எப்படி வைப்பேன்? சிறந்திருக்கும்படி செய்வேன். கர்த்தர் வாக்குரைத்தவர் அப்படியே தான் செய்வார். அப்படியும் இப்படியும் செய்ய மாட்டார். அவர் ஆம் என்றும் அல்ல என்றும் சொல்லுகிறவர் அல்ல, ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிறவர். இயேசுவானவரே எப்படி வளர்ந்தார்? வேத புத்தகத்தை வாசிக்கிற பழக்கம் அவருக்கு இருந்தது. வாசிக்கிற வழக்கத்தின்படியே ஜெப ஆலயத்திற்கு சென்று புஸ்தக சுருளை கேட்டு வாங்கி வாசித்து பிறகுதான் அவர் உட்கார்ந்தார் என்று நாம் கடந்த வாரத்திலே தியானித்தது நமக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். அநேக நேரங்களிலே நம்மை நாமே புத்திமான்களாக எண்ணிக்கொள்ளுகிறோம். நான் செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும், நான் பேசினா கரெக்டாக இருக்கும், நான் இந்த ஒரு காரியத்தெல்லாம் செஞ்சேன்னா ரொம்ப நேர்த்தியாக செய்வேன். ரொம்ப நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, யோபு 37:24. யோபு 37:24. மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். மனுஷர் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டும். கண்டிப்பாக பயந்திருக்க வேண்டும். யார் கர்த்தருக்கு பயப்படாமலும், யார் கர்த்தரை கனம் பண்ணாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருப்பாங்க? கர்த்தருக்கு சகல மனிதர்களும் என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார். இப்ப யோசித்து பார்ப்போம், நம்மை கர்த்தர் மதிக்கிற விதத்திலே நம்முடைய ஜீவியம் காணப்படும் என்றால் நீங்களே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் கடந்து செல்லுவோம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. 4th மெத்தட், மெமரைசிங் த வேர்ட் ஆஃப் காட். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 11-16 வாசிக்கலாம். 119 சங்கீதம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். உமது வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்தேன்? வைத்தேன். அப்படி என்றால் ஸ்டோர் பண்ணினேன்.
நான் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டேன். எதை வைத்து கொண்டேன்? கர்த்தருடைய வாக்கை. ஏன்? கர்த்தருக்கு விரோதமாய் நான் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்ய கூடாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு. ஏன்? பாவம் கர்த்தருக்கு அருவருப்பானது. பாவம் இருக்கிற இடத்திலே கர்த்தர் இருப்பதில்லை. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான்லாம் நிறைய பாவம் செய்திருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறதையும் நான் அனுபவிக்கிறேன். அதை நாம் வருகிற பிற்பகுதியிலே நாம் வேதத்திலிருந்து தியானித்து நாம் அறிந்து கொள்ளலாம். பாவம் இருக்கிற இடத்திலே வேத புத்தகம் இருப்பதில்லை. வேத புத்தகம் என்றால் வேத வசனங்கள். ஒரு தேவ மனிதன் இவ்விதமாக சொல்லுகிறார், திஸ் புக் வில் ரிமூவ் யூ ஃப்ரம் சின் ஆர் சின் வில் ரிமூவ் யூ ஃப்ரம் திஸ் புக். இந்த புத்தகம் உங்களை பாவத்திலிருந்து விலக்கும், அல்லது பாவம் உங்களை இந்த புத்தகத்திலிருந்து விலக்கிவிடும். நாம் எதற்கு விலக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த புத்தகத்திற்கு விலக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது பாவத்திற்கு விலக்கப்பட்டிருக்கிறோமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பாவத்திற்கு நீ விலகி இருக்க வேண்டுமானால் நாம் கேட்ட வசனங்கள், நாம் வாசித்த வசனங்கள், நாம் தியானித்த ஆராய்ந்து பார்த்த இந்த வசனங்கள் நம்முடைய மனதிலே மனப்பாடமாயிருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், ஓய்வு நாட் பாடசாலை பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம்? வார்த்தையை திரும்ப திரும்ப அதை சொல்லி, அதை யார் சொல்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோம். வெரி குட் அப்படின்னு சொல்லி அதை அப்ரிஷியேட் பண்ணுகிறோம். அது எப்படி உண்மையோ அதே போன்று நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே வரும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருக்கே சொன்னோம்னா, ஆண்டவரே நீங்கள் இப்படி சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, உங்கள் வாய் இதை சொல்லி இருக்குது ஆண்டவரே, உங்கள் புஸ்தகத்தில் இப்படி எழுதி இருக்குது ஆண்டவரே, அப்படி நீங்கள் ஜெபித்து பார்க்கிறதுக்கு அந்த ஜெபத்தை செய்யும் பொழுது சத்துருவானவன் நடுங்குகிறான். உங்கள் ஜெபத்தை மனிதர்கள் ஒருவேளை கேட்டு வேணா முகம் சுளிக்கலாம், ஆனால் மனிதர்களோ பிசாசோ உங்களை பார்த்து பயப்படணும், அப்படி ஒரு ஜெபத்தை செய்யணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா வேத வசனங்களை சொல்லி ஜெபித்து பாருங்க. உங்கள் ஜெபத்தை கேட்குறவங்களும் உங்களுக்கு பயப்படுவாங்க, பிசாசுகளும் நடுங்கும். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் கர்த்தர் எப்படி பரிசுத்தர் தூயாதி தூயவரோ அதே போல அவருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தூய்மையானது, பரிசுத்தம் நிறைந்தது. அதனால் சத்துருவானவன் உங்களை கண்டு விலகி ஓட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் அந்த வசனங்களை அப்படியே சொல்லுவாங்கள்ல கபலீகரம், அப்படியே நாம் அதை உண்ணுவது போல மனப்பாடம் வாசிக்கும் போதே நாம் அதை புரிந்து படித்தா மைண்டில் உட்காந்துருங்க. உட்காந்தெல்லாம் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த வார்த்தை புரிஞ்சிச்சுனாலே நம்முடைய இருதயத்திலே, அந்த இருதயம் என்கிற பலகையிலே அந்த வார்த்தை எழுதப்பட்டு விடும். 16வது வசனத்துக்கு வருவோம் பாருங்க. உம்முடைய பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். மனமகிழ்ச்சி, மனோவாஞ்சையாய் அந்த பட்டணத்தார் என்ன பண்ணாங்க? வசனத்தை ஆராய்ந்து பார்த்தாங்க. மன ஆசை, மன மகிழ்ச்சி, உமது வசனத்தை, அதுதாங்க மெமரைஸ். வசனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்? மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேன்னா நினைவு கூறுவேன். வாசித்த வசனம், கேட்ட வசனம் நாம் திரும்ப என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும், நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். வார்த்தை இப்படி சொல்லுதே, மறந்துருச்சா? உடனே திரும்ப எடுத்து, நான் காலையில் எந்த பகுதியை வாசித்தேன், மறந்து போகுது, நான் திரும்ப பார்க்கும் பொழுது அது என்னுடைய மனதிலே எழுதப்பட்டு விடுகிறது. இப்பொழுது எனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனையிலே நான் எப்படி ஜெபித்து மேற்கொள்ளுவது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆவியானவர் இப்பொழுது எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், இந்த வசனத்தை சொல்லு. அவரே அப்படித்தான் பிசாசை ஜெயித்தார். நீங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, சத்துருவை எப்படி இயேசு ஜெயித்தார் என்றும் எழுதியிருக்கிறதே. அவனும் வசனத்தை தான் கொண்டு வந்தான், அவனும் பயங்கரமான ஆள்.
தேவ சமூகத்திலே உலாவினவன், அக்னிமயமான கற்களின் நடுவே வாசம் செய்தவன். நாம் அவனை சாதாரணமாலாம் நினச்சிடக்கூடாது. அவன் தோற்று போனவன் தான், பற்கள் பிடுங்கப்பட்டவன் தான், தலை நசுக்கப்பட்டவன் தான். ஆனாலும் அவனுக்கும் வேத வசனங்கள் தெரியும். நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா உடனே உங்களை மடக்குவான், ஏய் அப்படின்வான். கொஞ்சம் கூட நீங்கள் ஆண்டவர் கூட சற்று பொறுத்து கொள்ளுவார். சாத்தான் உடனே உங்களை என்ன பண்ணுவான், ஐயா உனக்கே தெரியலன்றுவான். நாம் கவனமாக தேவனுடைய சமூகத்திலே இந்த வார்த்தைகளை நினைவு கூறும் பொழுது பிசாசு அங்கே உங்களை கண்டு நடுங்குகிறான். நம்மளே எத்தனை பேருக்கு ஆசை என்னை பார்த்து பிசாசு பயப்படும்? எல்லாருக்குமே ஆசை. ஆனால் நமக்கு வசனமே தெரியலைன்னா எப்படி அவன் பயப்படுவான்? நியாயம்தான், நம்ம விரும்புகிறது நியாயம்தான். அவனுக்கும் தெரியும், இதுக்கு வசனம் தெரிஞ்சால் இதுகிட்ட நம்ம பருப்பு வேகாதுன்றது அவனுக்கும் தெரியும். நீங்கள் எந்த அளவிற்கு வசனத்தை உங்கள் மனதிலே கொண்டு வந்து நினைவு கூறுகிறீர்களோ அந்த அளவிற்கு ஜெபத்திலே வசனத்தை சொல்லி பிசாசோடு போரிட்டு ஜெயத்தை சம்பாதிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இடங்களிலே ஜெயிக்க முடியாமல் தவிக்கிறோம் தானே. தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பிசாசு சொல்லும், நான் கூட தான் தோத்திரம் போடுவேன். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றனவே. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற நடுக்கத்தை விட பிசாசு தேவனுக்கு முன்பாக நடுங்குகிறவன். அவன் சொல்லுவான், நீ போடுற தோத்திரம் என்ன, நான் கர்த்தருக்கு முன்பாக நடுங்குகிறவன். நாம் எந்த அளவிற்கு இந்த வார்த்தையை நம்முடைய நினைவுகளிலே கொண்டு வந்து அதை ஜெபத்திலே அப்பியாசிக்கிறோமோ. சிலருடைய ஜெபத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள், வார்த்தை தான் நிறைந்திருக்கும். வார்த்தை எங்கே உண்டோ அங்கே ஜீவன் உண்டு, ஜீவன் எங்கே உண்டோ அங்கே தெய்வீக வல்லமை உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு வருவோமே. 33:9. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன். இந்த பகுதியை நம்ம தியானிக்கணும்னா அதுக்கு நமக்கு ஒரு சில நேரங்கள் ஆகும். அப்போ பிள்ளைகளையோ குடும்பத்தினரையோ வெறுத்து விட வேண்டும் என்று அல்ல, முதலாவதாக கர்த்தரை வைக்க வேண்டும். வசனம் இப்படி சொல்லுது, தகப்பனுக்கும் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் இப்படி சொல்லி இருக்குது, அம்மா அப்பா கிளம்பிருங்க. அப்படி அல்ல, கர்த்தரை தகப்பனை வைக்க வேண்டிய இடத்திலே வைப்பது, தாய்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தை விட கர்த்தருக்கு கொடுப்பது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுக்கிற கனத்தை விட கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் நீங்கள் கனம் பண்ணுவீர்கள், கீழ்ப்படுவீர்கள். இன்றைய பிள்ளைகளிடத்திலே தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறாங்க. ஏன் கீழ்ப்படுகிறாங்கன்னா பயம். இதை நமக்கு கொடுக்காம போயிடுவாங்க, இதை நமக்கு செய்ய மாட்டாங்க, நம்ம இதை செஞ்சாதான் அவங்களுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அப்படிதானே பிள்ளைகளே? அப்படிதானே? அம்மா அப்பா அவங்க சொல்கிறபடி செஞ்சாதான் நமக்கு இதை வாங்கி தருவாங்க, நமக்கு இதை கொடுப்பாங்க. அப்படி கீழ்ப்படுகிறோம். ஆனால் கனம் பண்ணுகிறோமா? நீங்கள் எபேசியர் 6:1 வாசிங்க. வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனை. அநேக கற்பனைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் வாக்குத்தத்தமுள்ள கற்பனை எதுன்னு கேட்டீங்கன்னா, தகப்பனுக்கும் தாய்க்கும் கனம் கொடுத்து கீழ்ப்படிவது தான் வாக்குத்தத்தமுள்ள கற்பனை. கனம் பண்ண இந்த தலைமுறை தவறி விடுகிறது. இன்றைய தலைமுறை தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறது. நான் சபையை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். வெளியில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து நமக்கு இப்பொழுது நமக்கு அது தேவையில்லை. இங்கே உள்ளிருக்கிறவர்களை குறித்து தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கீழ்ப்படுகிறோம், அது உண்மை. ஆனால் கனம் பண்ணுவதில்லை. அருமையான பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், இல்லை கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணும் பொழுது நேச்சுரலாக, ஹேபிச்சுவலாக அது ஒரு வழக்கம் வந்துவிடும். கீழ்ப்படிய வேண்டும். அம்மா அப்பா
இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? உனக்கு தெரியுமா? நீ படிச்சிருக்கியா? உனக்கு என்ன தெரியும்? ஏபிசிடி தெரியுமா? அந்த ஏபிசிடியை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தானே உன் பெற்றோர் உன்னை கல்வி சாலைக்கு அனுப்புகிறார்கள். நான் தான் படிக்கலை, நீயும் படிக்கலைன்னு சொன்னால் உங்கள் கதி என்ன ஆகுறது? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அந்த பெற்றோரை பார்த்து இன்னைக்கு பிள்ளை கேட்குது, என்ன படிச்சிருக்கியா? உனக்கு எதாவது தெரியுமா? இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது? சிந்திக்க வேண்டும். ஏன் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நினைவிலே கொண்டு வருவது? ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணணும். வாக்கு தத்தமுள்ள கற்பனை அது ஒன்று தாங்க. நீங்கள் வேதத்தில் முழுவதும் வாசித்து பாரு. நான் நிறைய பிள்ளைகளை நான் ரொம்ப கவனிப்பேன். நேச்சர்லாம் என்னோட கவனிக்கிற கேரக்டர் உண்டு. எப்படி இருக்கிறார்கள், நான் கவனிப்பது போல அவர்களும் என்னை கவனிப்பார்கள் என்ற பயமும் எனக்கு உண்டு. நம்ம எப்படி அவங்கள கவனிக்கிறோம்? கண்டிப்பாக அவங்களே என்ன பண்ணுவாங்க? கவனிப்பாங்க தானே. அந்த பயமும் எனக்கு உண்டு. அநேக பிள்ளைகளிடத்திலே நான் பார்க்கிறேன், கீழ்ப்படிவாங்க, கனம் பண்ணுவதில்லை. அது கிடக்கு. அந்த உதடு கீழே அப்படி உடைச்சி போட்டுடலாமான்னு வரும். அந்த கீழ் உதடு நெளியும், பார்த்துருக்கீங்களா? ஏன் நமக்கே நெளிஞ்சிருக்கு தானே. நம்ம அம்மா அப்பாவை நம்ம சொல்கிறோம் தான். இதுக்கெல்லாம் என்ன தெரியும்? செம்ம ட்ரெண்டு. இந்த தலைமுறை பேசுகிற வார்த்தை ட்ரெண்டு. அவர்களும் ஒரு ட்ரெண்டில் இருந்து தானே உன்னை பெற்றெடுத்து இந்த ட்ரெண்டுக்குள்ளே நீ போகணும்னு உனக்கு அத்தனை சாதனங்களையும் வாங்கி கொடுத்து, நம்ம பிள்ளையும் 4 பிள்ளையோட நல்லா இருக்கணும், அனுபவிக்கட்டும். அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்கள் கனம் பண்ணவில்லை என்றால் கர்த்தர் உங்களிடத்திலே கணக்கு கேட்பார். நான் யாரை குறித்தும் சொல்லலை, ஆவியானவர் யாருக்கோ பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய நினைவிலே நாம் அதை கொண்டு வர வேண்டும். எதை கொண்டு வர வேண்டும்? வேத வசனத்தை கொண்டு வர வேண்டும். இப்போ வாசிக்கலாம் பாருங்க. தன் சகோதரரை அங்கீகரியாமல், அதனால தாங்க என் பிரதர்ஸ் கூடலாம் நான் பழகிறதே இல்லை. அப்படி அல்ல, அங்கீகரிக்கிறது கர்த்தரை. முதல் அங்கீகாரம் கர்த்தருக்கு. ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற சகோதரர்களையும் நாம் அங்கீகரித்து விடுவோம். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் 3வது மனுஷர் மேலே பாசம் காட்டுவாங்க. அப்படியே வழிவாங்க பாருங்க. பொங்கி 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 வழியுதே, அப்படி வரும் பாசம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற மாம்சீக உறவில் இருக்கிற சகோதரர் மேலே அன்பு செலுத்த முடியல. அது அப்படித்தான், அது இப்படி தான். நாம் சகோதரரை அங்கீகரிப்பதற்கும் இந்த வசனம் நமக்கு உதவுகிறது. சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும், முதல்ல நீ கர்த்தரை அறிந்துக்கோ, அப்புறம் உன் பிள்ளைகளை நீ அறிந்து கொள்ள முடியும். இந்த பகுதியை விட்டுருவோம். அடுத்தது பாருங்க. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை என்ன பண்ணுகிறவர்கள்? காத்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படிங்க ப்ரிசர்வ் பண்ணுகிறோமா? தேவையில்லாத சாதனங்களை எல்லாம் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காத்து கொள்ள வேண்டிய காரியங்களை காத்து கொள்ள தவறி விடுகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், என் கையினால் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஏன் அதை மனதில் தக்க வைத்து கொள்ள வேண்டும்? உமது வசனத்தை மறவேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தை என்னைக்குங்க? என்னைக்கு? இன்னைக்கு. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். எங்க இருக்கணும்? இருதயத்திலே இருக்க வேண்டும். இருதயத்திலே இருக்க கடவது. நம்ம இருதயத்தில் இருந்தாதான் அடுத்த ஆண்டவர் அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. உன் பிள்ளைகளுக்கு எதை? அவைகளை. எவைகளை? கர்த்தருடைய வார்த்தைகளை. அப்போ நம்ம மனசில் இருந்தால் தானே நம்ம பிள்ளைகளுக்கு அதை குறித்து பேச முடியும். காலையில் படித்தேன்டா, ஞாபகத்திலே வரலடா, போப்பா போய் ஒழுங்காக படிச்சுட்டு வா, பிள்ளை நமக்கு சொல்லும். போய் படிச்சுட்டு வந்து ஒழுங்காக எனக்கு சொல்லு. ஐயோ காலையில் படித்தேன்டா, வாசிக்கும்போது உன்னை யோசித்துக்கிட்டே வாசித்தேன்டா,
நீ என்ன வாசிச்சுக்கிட்டே யோசித்ததுனா அதை படித்ததுனால தான் உன் மனசில் நிற்கிற. உன்னையே நீ யோசித்துக்கிட்டே வாசித்துருக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளை நமக்கு சொல்லும். நம்ம அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுவான், காலையில் வாசித்தனா உனக்கு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், என்ன செஞ்சிட்டேன், மறந்துட்டேன். அதற்காகத்தான் நாம் நம்முடைய நினைவிலே வைத்து கொண்டால்தான் அவைகளை பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்க முடியும்? கருத்தாய். கருத்தாய். இன்னைக்கு எதெல்லாமோ நம்முடைய பிள்ளைகளுக்கு போதனை கொடுக்குறோம். அலங்காரங்களை குறித்து போதனை கொடுக்க, இப்படி பண்ணிக்கோ, அப்படி பண்ணிக்கோ, இந்த காஸ்மெட்டிக், அந்த காஸ்மெட்டிக். எதை பிள்ளைகளுக்கு போதனை கொடுக்க வேண்டுமோ அதிலே கருத்தை தவறவிட்ட நிலைமையிலே காணப்படுகிறோம். கருத்தாய் போதித்து நீ என்னெல்லாம் செய்யும்போது போதிக்க வேண்டும் ஆண்டவர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போது, இப்போ நம்ம தேவனுடைய வீட்டிலே என்ன செய்திருக்கிறோம்? உட்கார்ந்திருக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? இப்படி உட்காந்துக்கிட்டேவா இருப்போம்? முடித்தோம் எப்படா 9:30 ஆகும்னு பார்ப்போம். கொஞ்சம் 5 நிமிஷம் கூடுதலாக ஆனால் கூட, ஐயா அந்த ப்ரோக்ராம் போச்சே, அந்த வண்டிக்காரன் தர வேண்டிய காசு போயிடுமே, அவன் இந்த டைமுக்கு வர சொன்னானே, ஐயகோ இப்படின்னா நான் பாதியிலே எந்திரிச்சு போயிருப்பேனே. நம்முடைய நினைவுகள் அங்கே தான் தாவும். பாருங்க, வழியிலே அடுத்து நாம் அதை முடித்த உடனே என்ன பண்ணுவோம்? நடப்போம். நடக்கிற போதும் அப்பா ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன்னா அறுத்து கூறு போட்டாங்க, நடந்து வந்தேன்னா கால்லாம் வலிக்குது, கொஞ்சம் படுத்துக்கிறேன், அப்புறம் எந்திரிச்சு சமைக்கிறேன் சொல்கிறோம் தானே. படுத்து கொள்ளுகிற போதும் படுத்தேவா இருப்போம். என்ன படுத்துட்ட, எழுந்துரு, சமையல் பண்ணு, கிச்சனில் வாங்கி வச்சிருக்கேன் வாசனை. எழுந்திருக்கிற போதும் சமைக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. நம்ம பேசுகிறோமா? நடக்கும்போது பேசுகிறோமா? ஊரில் இல்லாத கதைகளை பேசுவோம், வார்த்தைகளை பேசுகிறோமா? அவைகளை குறித்து பேச வேண்டுமானால் நம்முடைய மனதிலே இருந்தாதான் பேச முடியும். யோபு 22:22. யோபு 22:22. அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்று ஆண்டவர் வாயிலிருந்து என்ன வந்திருக்குதுங்க? பிரமாணம். அந்த பிரமாணத்தை தான் நாம் வேத புத்தகம் என்று சொல்லுகிறோம். இந்த வேத பிரமாணத்தை என்ன செய்திருக்கிறோம்? ரிசீவ் பண்ணி இருக்கிறோம், ஏற்றுக்கொண்டு உம்முடைய இருதயத்தில் வேண்டுகிறேன். கர்த்தர் நம்ம கிட்ட கெஞ்சி கேட்கிறாரு, வேண்டுகிறேன். நம்ம ஆசிரியருக்கு விடுமுறை விண்ணப்பம் எப்படிங்க எழுதுவோம்? ஏய் டீச்சர், நான் இன்னைக்கு வரமாட்டேன், ஆப்சண்ட்னு போட்டுரு, அப்படியா எழுதுவோம்? தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த டீச்சரை கழுவி கழுவி ஊற்றுவோம். ஆனால் எழுத்து வடிவத்தில் வரும் பொழுது வேண்டுகிறேன், கெஞ்சி கேட்குறேன், எனக்கு லீவு கொடுங்க, பெர்மிஷன் கொடுங்க. நம்முடைய உயர் அதிகாரிகிட்ட ஒன்று கேட்கும்போது, ஓ என்னம்மா குடுமா குடியா அப்படின்னு நான் கேட்குறோம், அதட்டெல்லாம் வெளியே வச்சுக்கொண்டுருவாங்க. அங்கே என்ன செய்கிறோம்? ஹம்பிளாக கேட்கிறோம். ஐ பெக் யூ, நான் உங்ககிட்ட கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன். வெளியே வந்து திட்டுவோம், அது அடுத்த விஷயம். ஆனால் கர்த்தர் இங்கே நம்மளை பார்த்து கெஞ்சுகிறார் பாருங்க. நம்ம ஒரு ஆள் நம்மளை எந்த அளவுக்கு அவர் மதித்து கனம் பண்ணுகிறார் பாருங்க. என்ன சொல்லுகிறார்? அவர் வார்த்தைகளை இருதயத்தில் என்ன பண்ணிக்கோ. அப்போ இருதயத்தில் வைத்து கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நினைவில் இருந்தால் தான் இருதயத்திலே வைத்து கொள்ள முடியும். ஐயோ மறந்துருச்சே, திரும்ப திரும்ப நாம் ரீகால் பண்ணும் பொழுது, ரீகலெக்ட் பண்ணும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே தக்க வைக்கப்படும். 119ஆம் சங்கீதம் 133ஆம் வசனத்துக்கு வருவோம். 119, 133. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி, உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி. அப்படின்னா என்னங்க? ஏறி மிதிக்கிறதா? பைபிளை கீழே போட்டு அது மேலே ஏறி நிற்கிறேன், என் காலடிகளை நிலைப்படுத்துகிறேன், அப்படியாங்க அர்த்தம். அடுத்து சொல்லப்படுகிறது, ஒரு அநியாயமும் ஆள ஒட்டாதே. ஏன் மெமரைஸ் பண்ண சொல்லுகிறார்? பிள்ளைகளுக்கு சொல்லணும், அப்பதான் நமக்கு நினைவில் இருந்தாதான் சொல்ல முடியும். நாம் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்திலே வைத்து கொண்டால்தான் ஜெபத்திலே அதை கர்த்தருக்கு நினைவுபடுத்த முடியும்.
நாம் நம்முடைய மனதிலே அதை பதிய வைத்து கொண்டால்தான், நினைவில் வைத்து கொண்டால்தான் எதிராளியாகிய சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு அநியாயமும் இருப்பதை ஆவியானவர் விரும்பவில்லை. நம்ம நிறைய நேரம் தேவ பிள்ளைகளை குறித்து கேள்விப்படுகிற காரியங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப அநியாயங்க சொல்கிறோம்ல. ஏன் நாமே வீடுகளிலே பேசுகிறோம் தானே, அவங்க என்னன்னாலும் அப்படி பண்ணக்கூடாது, அநியாயம் சொல்கிறோம்ல. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்மை குறித்து மற்றவர்கள் இது அநியாயம் என்று சொல்லுவார்கள் என்றால், ஆண்டவருக்கு நேராக நம்முடைய முதுகை அல்ல முகத்தை திருப்புவோம். ஆண்டவரே, ஒரு அநியாயமும் என்னை ஆளுகை செய்ய வேண்டாம், நீர்தான் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நீதிபரர். அவர் எப்படி நீதிபரரோ நம்முடைய வாழ்க்கையிலும் நீதியான காரியங்கள் தான் காணப்பட வேண்டும். இது ரொம்ப அநியாயம். நம்ம நிறைய நேரங்களிலே சொல்லுகிறோம் தானே, நம்மை குறித்து உலகம் அப்படி பேசாதபடிக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதே. நான் அடிக்கடி ஜெபத்தில் இந்த வசனத்தை சொல்லுவேங்க, உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகள் நிலைப்படட்டும் ஆண்டவர். நான் அப்பப்போ என்ன ஆகி விடுகிறேன், சறுக்கி விடுகிறேன். டைல்ஸ் தரையா, மொசைக் தரையா வலிக்கி விட்டுருச்சு. நம்ம அப்படி தானே சொல்லுகிறோம். அந்த சூழ்நிலையில் அப்படி ஆயிடுச்சு. சொல்லுவாங்கள்ல, ஆட தெரியாதவங்க தெருக்கோணல்னு சொல்லுவாங்களாம். தெரியல ஆட்டம் ஆடுறதுக்கு, ஆனால் தெருவே கோணலாக இருக்குது, அதனால தான் என் ஆட்டமும் கோணல்னு சொல்லிவிடுவோம். ஒரு அநியாயமும் என்னிடத்திலே காணப்படக்கூடாதென்றால் என் காலடிகள் எதிலே நிலைப்பட்டிருக்க வேண்டும்? வார்த்தையிலே நிலை. அப்போ எப்போ நிலைப்படும்? மனதிலே தக்க வைத்து கொள்ளும் பொழுது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் படிக்கவே இல்லை. அப்போ நீங்கள் செல்ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது. படிக்காத நபர்களிடத்திலே நான் பார்க்குறேங்க, அட்டகாசமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து அதை லேர்ன் பண்ணணும்னு நினச்சா கூட நமக்கு அந்த ஆர்வமும் இல்லை, கற்றுக்கொள்கிற அந்த செயல்பாடும் இல்லை. ஆனால் படிக்காத பிள்ளைகளை கவனித்து பாருங்கள், ஸ்டேட்டஸ் தான் என்னென்னமோ அடித்து விடுறாங்க, வாய்ஸ் மெசேஜ் அடித்து விடுறாங்க. நான் அதை தப்பு சொல்ல வரலை, அதெல்லாம் தெரியுது தானே. அங்கே படிப்பை நாம் காரணம் சொல்லுவதில்லையே. எனக்கு படிக்க தெரியாது, செல்ஃபோன் வேண்டாம், எத்தனை பேர் சொல்கிறோம். படிக்காதது இங்கே சொருகி வச்சுருக்குதுங்க, அதை எடுத்துகிட்டு செல்லுது. தலையில் மீன் கூட, இந்த வர்றேன் வை, அழகாக சொல்லுது. இந்த வீட்டு பக்கம்தான் வந்துக்கிட்டு இருக்கேன், வை வை, செம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். படிக்க தெரியல, சொருகி இருக்கிற ஃபோனை எடுத்து அடித்து விட தெரியுதில்ல. அப்போ அது தெரியும் என்றால் இதுவும் தெரிந்திருக்க வேண்டும் தானே. வார்த்தையிலே நம்முடைய காலடிகள் நிலைப்பட்டிருப்பதற்குத்தான் நினைவிலே அந்த வசனங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்டெப்பு 165ஆம் வசனத்துக்கு வருவோம். அதே 119ஆம் சங்கீதம் 165 வாசிக்கலாம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு நேசித்தாதாங்க வாசிக்க முடியும், வாசித்தாதாங்க அப்பியாசிக்க முடியும். அப்பியாசிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம், கிரேட் கெயின், மிகுந்த சமாதானம். வெறும் ஆர்டினரி பீஸ்லாம் இல்லைங்க. இன்னைக்கு அவன் பணம் வைத்து கொண்டு சமாதானம் இல்லாமல் அலைகிற நபர்களை தான் பார்க்க முடிகிறது. அது பாட்டுக்கு பேசிகிட்டே போகுது, பாவம் அப்படின்னா அது ஃபோனில் யாருக்கூடையோ பேசிகிட்டு போகுது. அவ்வளோ வருத்தங்களா அது சொல்லிக்கிட்டே போகுது, தனியாக பேசிகிட்டே போகுது. இவ்வளவு வருத்தங்களா? சமாதானம் இல்லை. ஆனால் வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சூழ்நிலைகள் மாறாக இருந்தாலும் உல்டாவாக இருந்தாலும் கர்த்தர் அங்கே கேரண்டி கொடுக்கிறாரு, மிகுந்த சமாதானம். இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்மிலே எத்தனை பேருடைய மனதிலே மிகுந்த சமாதானம் இருக்குது? ஒரு அல்லேலியம் வரல பார்த்தீங்களா? அப்போனா என்ன அர்த்தம்? சமாதானம் இல்லாமல் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம் தாயி அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே? வேதத்தை நேசிப்போம்,
அதை மனதிலே தக்க வைத்து கொள்ளுவோம். அவர்களுக்கு என்ன இல்லை? ஒன்று இருக்குன்னு சொல்லுகிற வேதம் அடுத்த பகுதியை இல்லை என்று ஆணித்தரமாக சொல்லுகிறது. இடரல் இல்லை. நீங்கள் உங்கள் நடக்கிற பாதையில் ஸ்டம்பிளிங் ஸ்டோன் இல்லை என்று சொல்லுகிறது. நீங்கள் இடரவே மாட்டீங்க. அதை தான் நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். நீ நடக்கும்போது இடராதிருப்பாய், படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். இதுவன்றோ நல்ல ஒரு வாழ்க்கை. 18ஆம் சங்கீதம் 22, 23 வாசிக்கலாம். சங்கீதம் 18, 22, 23. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவருடைய பிரமாணங்களை நான் போஸ்ட்போன் பண்ணல, நாளைக்கு பார்த்துக்கிடலாம். நம்ம வேதத்தை அப்படிதானேங்க யோசிக்கிறோம். நாளைக்கு கண்டிப்பாக வாசிப்பேன், இன்னைக்கு இந்த வேலை அர்ஜென்ட்டுங்க, இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சிடுவேன், நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நாளையிலிருந்து நான் வாசிப்பேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, வாசிக்கலாம். அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், பிரமாணங்களை நான் என்ன செய்யவில்லை? தள்ளி போடல. நான் உடனடியாக அவருடைய பிரமாணங்களுக்கு செவி மடுக்கிறேன். அவர் முன்பாக மனதிலே உண்மை, மன உண்மை, மன தாழ்மை, மன மகிழ்ச்சி, மனதிலிருந்து வருகிற காரியங்கள், என் துர்க்குணத்துக்கு ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும், துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி நான் காத்து கொள்ளுவது எங்கனம்? இந்த வசனம் என் மனதிலே நிலைத்து நிற்கும் பொழுது, மனதிலே அது ஞாபகத்திலே நினைவாயிருக்கும் பொழுது நம்முடைய மனசில் என்ன ஏற்படுகிறது? உண்மை ஏற்படுகிறது, சமாதானம் ஏற்படுகிறது, இடரல் இல்லை. 19ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். துணிகரமான பாவங்களுக்கு அதுக்கு தாங்க வேத வசனத்தை மெமரைஸ் பண்ணுறது. ஏன் சும்மா மனப்பாடம் பண்ணணுமா? கட்டாயம். சில நேரம் அந்த பிள்ளைக்கு கஷ்டமாக இருக்குது, சண்டே கிளாஸ்க்கு நான் போக மாட்டேன், விபிஎஸ் போக மாட்டேன். ஏன்? வசனம் கேட்குறாங்க. ஸ்கூலில் தான் படி ஒப்பின்றாங்க, இங்கேயும் இந்த உசுரை எடுக்கிறாங்க, அதனால எனக்கு வேண்டாம். ஆனால் அதே பிள்ளை ஒரு வசனத்தை சந்தோஷமாக சொல்ல பழகிடுச்சுன்னா அப்புறம் அந்த பிள்ளைக்கு அந்த வசனத்திலே ஒரு ஈர்ப்பு வந்து விடுகிறது. தானாகவே விருப்பத்துடன் அந்த ஓய்வு நாட் பாடசாலையோ வசனத்தை கற்றுக்கொள்வதிலோ ஆர்வத்தை அது தானாகவே கொடுக்கிறது. மனதிலிருந்து எழும்புகிற ஆசை, துணிகரமான பாவங்களுக்கு நான் விலக்கி காக்கப்பட வேண்டும் என்றால் என் மனதிலே கர்த்தருடைய வார்த்தை நினைவிலே இருக்க வேண்டும். நம்முடைய நினைவிலே எதுங்க இருக்குது? இந்த சீரியல் இன்னைக்கு போனவுடனே பார்க்கணும், இன்னைக்குன்னு பார்த்து கரண்ட்டை கட் பண்ணிட்டான் பார், மெயின்டெனன்ஸாக. என்ன பண்ணுறது? உன் செல்ஃபோனில் இருக்கா, உங்கள் வீட்டில் வைஃபை இருக்கா, உங்கள் வீட்டில் அந்த ப்ரோக்ராம் நான் பார்த்துடுறேன். சில நபர்கள் நமக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள் நம்மளை மறக்கல, சொல்கிறோம்ல, மறப்பேனா? அதெல்லாம் நினைவில் வைத்து கொள்ள முடியும் என்றால் வசனம் தாங்க மனசில் இருக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு மற்றவங்க பேசுகிற வசை சொற்கள் மறக்கலை. எப்படிங்க மறப்பேன்? உன்னை பேசியிருந்தா நீ மறுப்பியா? எதிரடி கொடுப்பான் பார்த்தீங்களா? ஏன் அதே காரியத்தை, அதே ப்ரொசீஜரை, வார்த்தையை மனதிலே தக்க வைத்து கொள்ளுவதற்கும் முயற்சிக்கலாமே. மற்றவங்க பேசுகிற வசை சொற்களை என்னால் மறக்க முடியலைங்க. கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை என்னால் மறக்க முடியவில்லை. நம்மளே எத்தனை பேர் சொல்லுவோம்? எத்தனை? ஒருத்தர் கூட ஆமாம் இல்லை எதுவும் இல்லை. நாம் கர்த்தருக்கென்று வார்த்தையிலே நம்முடைய காலடிகளை நிலைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அளவில்லாத ஆசீர்வாதங்கள் ஏராளம். அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே வசனங்களை மனனம் செய்கிற பக்குவம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் பாருங்க. அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். நம்மை கர்த்தர்
பாதகமான காரியங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ள விரும்புகிறவர். அதனால தான் சொல்கிறாரு, நீ இந்த வார்த்தைகளை மெமரைஸ் பண்ணிக்கோ, உன் நினைவிலே தக்க வைத்துக்கொள். அப்போ நம்ம பேஜஸ் படிக்கிறது பிரயோஜனமாக யோசித்து பாருங்க. நான் இத்தனை அதிகாரம் படிச்சிருக்கிறேன், ஒரே ஒரு வசனம் சொல்ல தெரியலை, மறந்துட்டேன், நினைவிலே வைக்க முடியவில்லை. நாம் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஒரு அர்ப்பணிப்போடு நாம் கடந்து செல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை என் நினைவிலே வைத்து கொள்ளப் போகிறேன். நீர் எனக்கு சொல்லுகிற வாக்கு தத்தங்களை நாங்கள் இந்த புதன்கிழமை தியானிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 7:1 அதில் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் அப்படின்றதில் கேட்குறோம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்னா எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்? அப்படியே உட்காந்துருக்கிறோம், தெரியல, மனதில் இல்லை. வாக்கு தத்தங்களை நாம் அசை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நீ மட்டும் எப்படி இப்படி சொல்ற? நினைவில் வைத்துக்கொள்ள அபியாசிக்க வேண்டும், பழக வேண்டும். அந்த பழக்கம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அந்த பழக்கம் துணிகரமான பாவங்களுக்கு நம்மை விலக்கி காப்பாற்றும். அந்த பழக்கம் நம்மை கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களாக நிறுத்தும். அந்த பழக்கம் ஒரு அநியாயமும் நம்மை ஆள ஒட்டாமல் நம்முடைய காலடிகளை கர்த்தருடைய வாக்கு தத்தத்திலே நிலைப்படுத்தும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, என் வேதத்தின் மகத்துவங்களை உனக்கு எழுதி கொடுத்தேன், உன் மனதில் வச்சிருக்கிறியா? மெமரைஸ் பண்ண கற்றுக்கொள்ளுவோம். வாசிக்கலாம். 63 ஏசாயா 63:13. ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல, குதிரை எப்படிங்க வனாந்திரத்துல நடக்கிறது போல இடராதபடிக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ ஆழத்துல போகணும்னு ஆசைப்படுறியா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆழமான அனுபவங்களிலே என்னை கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. நம்மள எத்தனை பேருக்கு அந்த ஆசை உண்டு? அதெல்லாம் இல்லைங்க, பார்த்துக்கலாங்க. உங்களை ஆழங்களிலே, ஆழத்தில் இல்லைங்க. ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆழத்தில் போய் உன் வலைய போடு. ஆனால் கர்த்தர் இங்கே ஒருமையில் சொல்லலை, ஆழம்னு. ஆழங்களில், உங்கள் ஆழங்களிலே என்ன பண்ணுகிறவர்? நடக்க பண்ணுகிறவர். ஆழத்தில் நடக்க முடியுமா? முடியும். இந்த வேதத்திற்கு அந்த மகத்துவம் உண்டு. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். ஆனால் நீயோ அதை ஸ்ட்ரேஞ்சாக நினைக்கிற, அந்நிய காரியமாக எண்ணுகிறாய். ஒரு குதிரை வனாந்திரத்திலே அது நல்லா டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் பாருங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே தானியேலை எடுத்துக்கொள்ளுவோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எடுத்துக்கொள்ளுவோம். அவர்கள் வாழ்க்கையிலே ஆழம் வந்ததல்லவா? ஐயோ ஆழம், பயந்து ஒளிஞ்சாங்களா? இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்கிற பலகைகளைப் போல அவர்கள் காணப்பட்டார்கள். அக்கினிகளை போடுவேன், போட்டுக்கோ. ஆண்டவரும் அங்கே விட்டு விட்டார். இன்னும் ஆண்டவரே கைவிட்டீரா? நான் பாட்டுக்கு அடிச்சு விட்டேன், இன்னும் ஆண்டவரே அமைதியாக இருக்கிறீர். இந்த பயலுக 7 மடங்கு சூடாக்க சொல்லிட்டானுங்க, போட்டுருவாங்களோ? கர்த்தர் மௌனமாக தான் இருந்தார். நீ ஆழத்தில் போகணும்னா கர்த்தர் மௌனமாக தான் இருப்பார். அங்கே திடீர்னு ராஜா கேட்குறாரு, நான் போட்டது எத்தனை பேருடா? இங்கே வா, எனக்கு கணக்கு மறந்து போச்சு. என் பக்கத்தில் இருக்கிற நபரை கூப்பிட்டு கேட்குறார், எத்தனை பேரை போட்டோம்? 3 பேர் தான் ராஜா. 4 பேர்னா அடிச்சு விடுவான், என்னையும் தூக்கி அந்த தீக்குள்ளே போட்டுருவான். 3ன்னு சொன்னாலும் அடிப்பான், 4ன்னு சொன்னாலும் அடிப்பான். இந்த நேபுகாத்நேச்சார் இருக்கிறானே, ஒரு மாதிரி டைப்பு. ராஜா, அது நீங்களே பார்த்துக்கங்க ராஜா. ஆமாண்டா, 4 பேரா தெரியுது. அந்த 4வது பெயரை ராஜா சொல்லுகிறான், தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆழங்களில் நடக்க பண்ணுகிற கர்த்தர். நம்ம ஷாலோவாகவே போய்கிட்டு இருக்கிறோம், அதே பெரிய விஷயம். அதில் ஒரு மேன்மை வேறு, ஒரு பெருமிதம் வேறு. ஆழங்களிலே உங்களை நடக்க பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார், வாக்கு தத்தங்களை மெமரைஸ் பண்ணாதான் முடியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
அவங்க ராஜா கிட்ட சொல்றாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இருக்கிறேன் என்பவர் தாங்க அவர் பெயர். அவர் இருக்கிறார். அவங்க ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டாங்க. போயிருக்கிறது அந்நிய தேசத்திலே அடிமையாகும். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை மனதிலே இருக்கிறது. எது? உன் தேவனாகிய கர்த்தரை அல்லாமல் வேறு ஒருத்தரையும் நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். மனசுல இருந்துச்சு. அதனால தான் உடனே அடி கொடுத்தாங்க. கர்த்தர் பார்க்குறார், என் பிள்ளை எனக்காக நிற்கிறானா? எனக்காக நிற்கிறவங்களுக்கு நான் அவங்களோட நடக்க வேண்டாமா? தீக்குள்ளே அவர் உலாவுகிறார். அக்கினியின் மனம் கூட அவர்களுடைய வஸ்திரத்திலோ அவர்கள் முடி கருகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆழங்களில் நடக்க பண்ணுகிறவர் உங்களையும் என்னையும் நடத்துவாராக. அவர் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். நாம தான் அவருக்கு ஒத்துழைப்பு தராமல் இருக்கிறோம். ஆண்டவரே, நான் உம்மோடு நெருங்கி கிட்டி சேருவேன். இந்த வேத வசனத்திலே நான் அநேக மணி நேரங்களை செலவிடுவேன். எத்தனை பேர் நாம் சொல்ல போகிறோம்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கர்த்தர் சொல்லுகிறார். 2-3 வாசிக்கலாம். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள். எப்படி காத்துக்கொள்ளணுமா? கண்மணியை போல். உங்க கண்ணுக்குள்ள ஒருத்தர் விரல விட்டா விட்டுருவீங்களா? அடி கொடுத்தா கூட வாங்கிக்கிடுவோம் இல்லையா? திட்டுனா கூட வாங்கிக்கிடுவோம். உங்க கண்ணை நோண்டும் பொழுது ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவீங்களா? யாருமே சொல்ல மாட்டோம். இப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணை எப்படி பாதுகாக்கிறதுல உனக்கு அக்கறை உண்டோ அது போல என் கட்டளைகளையே உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. எப்படிங்க பத்திரப்படுத்துறது? எப்படி பத்திரப்படுத்துறது? மனதிலே தக்க வைக்கும் பொழுது, அது வைத்தே ஸ்டோர் பண்ணும் பொழுது ஆண்டவர் அடுத்து சொல்றார் பாருங்க, என் கட்டளைகளை என் போதகத்தை கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். பிழைக்கிற வழியை தாங்க கர்த்தர் நம் நடுவிலே பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம அனித்தியமான காரியங்களை தேடி ஓடுறோம். அது டெம்பரரி, இது பெர்மனண்ட். உங்களுக்கு எது வேணும்? பெர்மனண்ட் வேணுமா, டெம்பரரி வேணும்? தெரிந்து கொள்ளுதலை கர்த்தர் உங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? அனித்தியமான பாவ சந்தோஷத்தையா அல்லது நித்திய ஜீவனையா? நீங்கள் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ? ஆண்டவர் அங்கே கேள்வி கேட்கிறார். வாசிக்கலாம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை நீங்க எதுக்கு கீழ்ப்படியும்படி உங்களை கொடுக்கிறீங்களோ அதுக்கு தான் நீங்க அடிமைகளாக இருப்பீர்கள். பாவத்திற்கு கீழ்ப்படியும்படி உங்களை கொடுப்பீர்களானால் நாம் பாவத்திற்கு தான் அடிமைகள். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்பி தேவனுக்கு நம்மை கொடுத்தால் நாம் தேவனுக்கு அடிமைகள். இப்போ கர்த்தர் கேட்குறாரு, நீங்கள் யாருக்கு அடிமைகள்? தேவனுக்கா, உலகத்திற்கா? பரிசுத்த வேத வார்த்தைகளுக்கா, மாம்சீக செயல்களுக்கா? நீங்கள் எதற்கு அடிமைகள்? ஆண்டவருக்கு அடிமைகளாக இருக்க அர்ப்பணிக்க விரும்புகிறவர்கள் வசனத்தை மனதிலே தக்க வைத்து கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனுக்கென்று அடிமைகளாய் கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிற சுடர்களைப் போல அவர்கள் வாழ முடியும். கடைசியான ஒரு மெத்தட் ஆண்டவர் சொல்லுகிறார், மெடிடேஷன், தியானம். நாம் கேட்கிறோம், நாம் ரீடிங் பண்ணுகிறோம், நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம், அதை நினைவிலே அவ்வப்பொழுது கொண்டு வந்து தக்க வைத்து கொள்ளுகிறோம். அடுத்த ஒரு பகுதியை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், தியானம். வாசிக்கலாம். முதல் சங்கீதம் 2-3 வசனங்கள். நமக்கு தெரிந்த பகுதி தான், ஆனால் நம்ம வாழ்க்கையில் இல்லாத பகுதி. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணுமா? பிரியம், மனோவாஞ்சை, பிரியமாயிருந்து இரவும் பகலும்
ஒரு நாளைக்கு அதானங்க, இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று, பகல் சென்று போயிற்று இரவு சமீபமாயிற்று. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் வாசிக்கிறவன் இருக்குதா, கேட்கிறவன் இருக்குதா, மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுகிறவன் இருக்குதா? என்ன போடப்பட்டு இருக்கிறது? இதே வேதந்தாங்க நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. தியானமாயிருக்கிற மனுஷன் பிளஸ்ஸட், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன்? கர்த்தரே சொல்றார், நீர்க்கால்களின் ஓரமாய். அப்ப அதுக்கு தண்ணி தேவையா? அந்த செடி வேறு தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, தாகமா இருக்கு, அலறுமா என்ன? அலறவே அலறாது. அது விரும்புதோ விரும்பலையோ, நீர்க்கால்கள் அந்த செடியை சுற்றிலும் இருக்கும். இப்போ அந்த செடி எப்படி இருக்கும்? கரெக்டாக ஒரு பீரியட் வரும் பொழுது கனி கொடுக்கிற பருவம், தன் காலத்தில் தன் கனி. ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, சீசன் இன் அண்ட் சீசன் அவுட். சீசனே இல்லாத காலத்திலும் அவன் என்ன செய்வான்? கனி கொடுப்பான். அதை தான் 92ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். யோவான் 15 பார்க்கிறோம், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நான் மகிமைப்படுவேன். உங்களுக்கு எதுக வேணும்? கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கும் பொழுது தான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். நம்ம கனி கொடுக்கிறோமா? கர்த்தரிலே நிலைத்திருக்கிற அனுபவம் நம்மிடத்திலே உண்டா? 17ஆம் சங்கீதம் 4வது வசனம், 17:4. மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கு வசனம், கர்த்தருடைய உதடுகளின் வாக்கினாலே சாத்தானுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறேன். நான் என்னை காத்து கொள்ளுகிறதற்கு இந்த தியானம் எனக்கு உதவுகிறது. சங்கீதக்காரனுடைய அனுபவங்க. ஏன் நம்முடைய அனுபவமாக அது மாறக்கூடாது? துஷ்டனுடைய பாதைகளுக்கு நாம் விலக்கப்பட வேண்டும் தானே. இன்று கடைசி நாட்களிலே துஷ்டன் வஞ்சகமாக நம்மை வீழ்த்துவதற்கு வகை தேடிக்கொண்டிருக்கிறான். நாம் அவனுக்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் இதிலே தியானமாயிருக்க வேண்டும். நாம் எப்படி வாசிக்கிறோம், கேட்கிறோம், தியானிக்கிறோமா? ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, மெடிடேஷன் ஆன் காட்ஸ் லா yields the highest wisdom. மிகவும் உயர்ந்த தரமான ஞானத்தை இந்த தியானம் நமக்கு கொடுக்கிறதாம். நமக்கு எத்தனை பேருக்கு இந்த ஞானம் வேணும்? எல்லாருக்கும் வேணும் தான். நம்முடைய தொழில் ஆகட்டும், படிப்பு ஆகட்டும், ஒருவேளை இல்லத்தரசி என்று சொல்லுகிறவர்களும் கூட நம்முடைய வீட்டின் காரியங்களிலே ஞானம் வேண்டும் தானே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஹையஸ்ட் விஸ்டம், உயர்தரமான ஞானத்தை. சில சொல்லுவாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிடணும், ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். ஏன் சொல்லுகிறோம்? அங்கே நேர்த்தியான குக்கிங். ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளிலே ஒரு சவாலை வைத்திருக்கிறார். உனக்கு மேலான ஞானம் வேணுமா? இதிலே தியானமாயிரு. தியானம் நமக்கு அந்த உயர்ந்த ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு செல்லுகிறது. நீதிமொழிகள் 6:22. நீதிமொழிகள் 6:22. நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். இப்படி தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய நினைவிலே நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது, நீ நடக்கும்போது சில நேரம் துஷ்டனுடைய பாதை வரலாம். வார்த்தை உனக்கு என்ன செய்யும்? கைடன்ஸ் கொடுக்கும், வழிகாட்டும். நீ படுக்கும்போது அது என்னங்க, படுத்திருந்தா காப்பாத்துமா? நம்ம படுத்திருந்தா கூட எப்படி கர்த்தர் இரவும் தூங்குகிறதில்ல, நித்திரையாய் இருப்பதில்லைன்னு சொல்லுகிறாரோ, அதே போன்றுதான் சத்துருவும் நம்மை விழ தள்ளும்படி நம்முடைய தூக்கத்திலையாவது நம்மளை போட்டு தள்ளிடலாமான்னு சுற்றி சுற்றி வருவான். ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தை உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும் போது ஒருவேளை தூக்கம் கலைஞ்சிருச்சு, அது உன் கூட பேசும். நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க,
வார்த்தை உங்களோட இடைப்படுங்க. வார்த்தையானவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு மென்மையாக உங்களோட ஆறுதலாய் பேசுவார். மனிதர்கள் ஆறுதலாக பேச மாட்டாங்க, அவனுக்கு வேற வேலை இல்லைன்ட்டு போயிடுவாங்க, அதுதான் மனிதர். ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே அன்புள்ளவர், உங்கள் மேலே பட்சமுள்ளவர், உங்கள் மேலே இரக்கத்திலே ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ முழிச்சிட்டியாம்மா, நான் உன் கூட பேச வந்திருக்கிறேன். தம்பி நீ முழிச்சிட்டியா ஐயா, தூங்கிட்டு எந்திரிச்சிட்டியா ஐயா, பாசமாய் உன் கூட பேசுவார். நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் ஆண்டவரோட பேசுகிறீங்களா? நான் விழிக்கும்போது ஆண்டவரே உம்மோடு சம்பாஷிப்பேன், மாற்றி சொல்லலாம் தானே. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ விழிக்கும்போது வார்த்தை உன்னோடு சம்பாஷிக்கும். சங்கீதம் 119:97 வாசிக்கலாம். நான் முடித்து விடுகிறேன். 119 சங்கீதம் 97 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியம் பாருங்க. அவருக்கு இந்த இவ்வளவுன்னு சொல்ல முடியல. யோவான் 3:16 வாசிக்கிறோம், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten son to us, to the world. Whosoever believeth in him should not perish. நீங்களும் நானும் அழிந்து போகக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் இவ்வளவாய், எவ்வளவாய்ங்க, இவ்வளவாய், அன்லிமிட்டெட் லவ். அது மாதிரி நானும் ஆண்டவரை நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆண்டவர் என்ன நேசிக்கிறார்? நல்லா இருக்கு கேட்குறது. இப்போ பதிலுக்கு ஆண்டவரும் கேட்குறார். ஒன்வே கிடையாது. இந்த டிராஃபிக்கில் ஒன்வே போவாங்க பார்த்தீங்களா, ஜல்லு ஜல்லுன்னு போய்கிட்டே இருக்கும். கர்த்தர் தான் என்னை நேசிக்கணும், அவர் கடன்பட்டவர், நான் அவர் நேசத்திலே மகிழ்ந்து களி கூர்ந்து அப்படியே சாய்ந்தாடிக்கொண்டு இருப்பேன். கர்த்தருடைய மகத்துவங்களை அந்நியமாக எண்ணுவேன். அதுவா நம்முடைய கர்த்தருக்கு கொடுக்கிற பிரதிபலன்? இப்போ நாமும் கர்த்தரை பார்த்து சொல்லலாமே. இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உம்முடைய வார்த்தையிலே வேதத்திலே எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். இப்படி நீங்களும் நானும் சொல்லுவோம் என்றால் கர்த்தர் சொல்லுவார், இவ்வளவாய் நான் உங்ககிட்ட அன்பு கூர்ந்தது ஓகே, வெல் டன் மை டியர் லவ்விங் சன், வெல் டன் மை டியர் லவ்விங் டாட்டர். அப்படி தான் நம்மளை பார்த்து சொல்லுவார், எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். அடுத்து சொல்றார் அந்த சங்கீதக்காரன், நாள் முழுதும் அது என் தியானம். அதுதாங்க என் தியானம். அந்த பதத்தை ஆவியானவர் நம்முடைய இருதய பலகையிலே எழுதும்படி நமக்கு உதவி செய்வாராக. நாள் முழுதும். காலையில் பைபிள் படிக்க மாட்டோம், அது அடுத்த விஷயம். சரி படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிற வார்த்தை மறந்துடுது தானே. ஒரு 8 மணி 9 மணிக்கு கேட்டால் மறந்துடுது தானே. கர்த்தர் சொல்கிறாரு, உன் நினைவிலே வைத்து கொள்ளுவதற்கு இந்த தியானம் உதவுகிறது. நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம். தலைகளை தாழ்த்துவோம், முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம். இந்த 5 மெத்தட்ஸையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிப்போம் என்றால் 1 கொரிந்தியர் 15:58 நம்முடைய வாழ்க்கையாகிவிடும். நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து, நீங்கள் கர்த்தருக்குள்ள பிரயாசப்பட்டு அன்பு செலுத்தி இந்த வார்த்தையை வாசிக்கிறீங்க, அந்நிய காரியமாய் நினைக்கல, என் சொந்த காரியமாய் நினைக்கிறேன், மிகுந்த பிரயாசப்படுகிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், பட்ட பிரயாசம் சொல்லலைங்க, படுகிற பிரயாசம். வேத வசனத்தை நான் வாசிப்பேன் ஆண்டவரே, வேத வசனத்தை நாள் முழுதும் தியானித்து கொண்டே இருக்க போறேன். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல நான் கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழப் போகிறேன். கர்த்தர் சொல்லுவாரு, உன் பிரயாசம் விருதாவா இராது. உன்னை அறிஞ்சுக்கோ, ரெகக்னைஸ் பண்ணிக்கோ. என் மகனே, என் மகளே, நீ அறிந்து கொள், கர்த்தருக்குள் நீ படுகிற பிரயாசம் விருதாவா இராது. இதை அறிந்து கொள். நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிரியையிலே, பேச்சில்ல, வாய் பேச்சில்ல, கர்த்தருடைய கிரியையிலே
எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக கட்டளையாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நான் பிரயாசப்பட போறேன். வேத வசனத்தை தியானிப்பதற்கு நான் முழு மூச்சோடு பிரயாசப்பட போறேன். அழிந்து போற காரியங்களுக்கு எப்படி ஓடுகிறோம், சாடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலே நேரத்தை கொடுப்போமே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க படுகிற பிரயாசம் வேஸ்டா போகாது. நீங்கள் ஸ்திரப்பட்டவர்களாயிருப்பீர்கள். You are immovable, அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே என்னுடைய காலடிகளை நிலைப்படுத்த போகிறேன். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மனக்குமுறலை எங்களோடு பகிர்ந்து கொண்டீரே. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அந்நிய காரியமா எண்ணின அநியாயம் இன்று முதல் எங்களுக்கு தூரமாவதாக. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு நெருங்கி கிட்டி ஜீவிக்க, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வேதத்தை வாசிக்க, கேட்க, தியானிக்க, மனதிலே தக்க வைத்துக் கொள்ள ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, பெரியவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே வாழ்கிற நாங்கள் தானே குற்றமற்றவர்களாக, கபடமற்றவர்களாக, உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டவர்களாக, ஆண்டவரே, உமக்காக சுடர்களை போல பிரகாசிக்க எங்களை உங்க கைகளிலே கொடுக்கிறோம் ஐயா. எங்களை அங்கீகரித்துக் கொள்ளுவீராக. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமான கர்த்தாவே, எங்கள் வாயில் இருந்து வருகிற வார்த்தைகள், எங்கள் நினைவிலிருந்து புறப்படுகிற தியானம் உம்முடைய சமூகத்திலே உமக்கு பிரீதியாக, உமக்கு பிரியமாக என்றென்று இருக்கட்டும் ஐயா. எங்களை கொடுக்கிறோம் ஐயா. எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக, வழி நடத்துவீராக. கனம் மகிமை எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், வழி நடத்துதலும், பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களில் நம் ஒவ்வொருவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.